السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. ஈர்ப்பு விதி, அதாவது லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி ஒரு விதியை சிலர்கள் நம்பி அதை விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டு நூலுருவில் எல்லாம் தற்காலத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாலே எல்லாம் அது ரொம்ப பிரபல்யமானதை நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் தான் ஃபேஸ்புக் தளத்திலும் ஒரு சின்ன கேள்வியாக நிறைய ஒவ்வொரு ஆக்களுடைய கருத்தை கெதர் பண்ண முடியும் என்ற நோக்கத்தில் எப்படி புரிதலில் இருக்கிறாங்க, நம்மளோட புரிதல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா ஒரு பார்க்கறதுக்குரிய ஒரு இன்ஃபர்மேஷன் கெதரிங்காக அந்த ஒரு சின்ன கேள்வியை போட்டிருந்ததன் அடிப்படையில் நிறைய கருத்துகள் மாஷா அல்லான்னு சொல்லி வாசிக்க கிடைச்சிது. அப்போ அந்த வகையில் நானும் ஒரு இதை ஐடியா பண்ணி வச்சுருந்தது என்னன்னு சொன்னால், இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, அது குறிப்பாக ஒரு முஸ்லீம் அதை எப்படி பார்க்கணும், தற்கால விஞ்ஞானம் அதை எப்படி அணுகிருக்குது, அதுக்கு என்ன விளக்கங்களை கொடுக்குது, அல்லது அந்த விஞ்ஞானத்தினுடைய பார்வையில் அந்த ஈர்ப்பு விதி எந்த அளவுக்கு அவங்க பார்க்குறாங்கன்ற ஒரு சில விஷயங்களை குறிப்புகளை நான் உங்கள் முன்னால் கொண்டு வந்து வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அந்த வகையில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். சிலர்கள் பெரும்பாலும் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு விஷயத்தை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை ஆமோதிச்சு அல்லது அதை நம்பி அல்லது அதை தெரிந்தோ தெரியாமலோ இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள்ள உள்ளாகிற சில விஷயங்களை அவங்களை அறியாமையே பேசக்கூடிய சில விஷயங்களை பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியில் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில், நான் சேகரித்த தகவலின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டேன். இப்போ அந்த வகையில் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துடைய டெஃபினிஷன், வரைவிலக்கணம் என்ன, அந்த டெர்மினாலஜி வைஸ் அவங்களோட டேர்ம் அடிப்படையில் அதை அவங்க எப்படி பார்க்குறாங்கிறத நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். பொதுவாக எந்த கருத்துகளாக இருந்தாலும் அது கருத்து ரீதியாக நாங்கள் அதற்குரிய விமர்சனங்களையோ அல்லது அதற்குரிய முன்னெடுப்புகளையோ நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த கலை சார்ந்த அல்லது அந்த கருத்து சார்ந்த முழுமையான விஷயங்களை தரக்கூடிய விடயங்களை நாங்கள் படிச்சுக்கொள்ளணும். அதை பற்றி நாங்கள் முழுமையான ஒரு அறிவை வளர்த்துக்கொள்ளணும். அதற்கு பின்னால் தான் நாங்கள் அதுக்குரிய கருத்துகளையோ அல்லது அதுக்குரிய டிஸ்கஷன்களையோ நாங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகத்தினுடைய அல்லது அந்த கருத்தினுடைய சிந்தனையுடைய அல்லது அந்த சித்தாந்தத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். சரிவர நாங்கள் புரியாமல் அதோட பேரில் நாங்கள் எங்களோட பாட்டில் எங்களோட சிந்தனையில் எங்களோட கருத்தில் தோன்றது எல்லாமே அதுக்கு நாங்கள் போட்டு இதுதான் லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ல போனால் அது ஒரு முரண்பாடான ஒரு செயலாகத்தான் கருதப்படும். அது எந்த கலையாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் கருத்து ரீதியாக நாங்கள் என்னங்கிற விஷயத்தை நாங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கொள்ளுன்ற அடிப்படையில் தான் அதோடைய வரைவிலக்கணம் என்ன, அந்த வரைவிலக்கணத்தை கொடுத்த ஆக்கள் யார், அதுக்கு பின்னால் அதோடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, வரலாற்று ரீதியாக ஆரம்ப காலம் தொட்டு அது எப்படி பார்க்கப்பட்டுச்சு, சில விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அந்த வகையில் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய இந்த விதி, ஈர்ப்பு விதிங்கிறது வரைவிலக்கணம் நாங்கள் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால், அதற்கு முன்னால் இந்த வரைவிலக்கணம்ங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால் அதனுடைய உருவாக்கம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கணும். இப்போ உருவாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், கிட்டத்தட்ட பல்லாயிரம், அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான சிந்தனைகள் உருவாகி இருக்கிறதாகத்தான் நூல்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த அரிஸ்டோட்டலோட காலத்திலிருந்து, தத்துவவியலாளர்களுடைய காலத்திலிருந்து இது என்ன செய்து உருவப்பட்டிருக்கிறதுங்கிறதாகத்தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்திலேயே இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஈர்ப்பு விதியை நம்புறாங்க. எப்படி நம்புறாங்கன்னா, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சிந்தனைகளும் அவங்களுடைய அனுபவங்களையும் வச்சு சில விஷயங்கள் உருவாக்குறாங்க. பொதுவாக அது தத்துவார்ந்த அடிப்படையில் தான் உருவாகி இருக்குது. இப்போ அந்த வகையில் அரிஸ்டோட்டலோட காலத்திலிருந்து இப்போ இந்த சீக்ரெட்னு சொல்லக்கூடிய புக் கொண்டு இருக்குது. அந்த புக்கோட கால பீரியட் வரைக்கும் அது எந்தெந்த கட்டங்களில் அணுகப்பட்டிருக்குதுங்கிறத நாங்கள் விரிவாக படிக்கணும், விரிவாக பார்க்கணும். ஆனால் அந்த காணொலியில் முழுமையாக சொல்கிறதுக்குரிய வாய்ப்பு நினைக்கிறேன் கிடைக்காதுன்னு சொல்லி அந்த வகையில் நாங்கள் ஷார்ட்டாக பார்க்குறோம்னு சொன்னால், இந்த அரிஸ்டோட்டலோட காலத்திலிருந்து கிரேக்க தத்துவங்கள்லேருந்து பல தத்துவவியலாளர்கள் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விஷயத்தை பேசித்தான் இருக்கிறாங்க. அப்போ எப்படி பேசுகிறாங்க, இப்போ அதனுடைய டெஃபினிஷனை நாங்கள் முழுமையாக பார்க்காம இதையும் நாங்கள் புரிந்து கொள்றதுக்குரிய கஷ்டம் இருக்கும். நாங்கள் ஷார்ட்டாக சொல்ல போனால், ஒரு மனிதனுடைய சிந்தனையுடைய வெளிப்பாடு உலகத்துக்கு போகுது. அந்த உலகம் அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு உலகம் அப்படியே என்ன செய்ய அந்த மனுஷனுக்கு நிறைவேற்றி கொடுக்குதுங்கிறத நாங்கள் முழுமையாக பார்க்காட்டியும் இலேசான முறையில் நாங்கள் விளங்கிக்கொள்வோம். அப்போ இந்த சிந்தனையை பொறுத்தவரையில் அந்த கிரேக்க கால தத்துவத்திலிருந்து அதுக்கு முன்னால் கூட இந்த உலகம் எங்களுக்கு எல்லா விடயத்தையும் செய்து தரும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மக்கள்கிட்ட. அப்போ அந்த காலத்திலிருந்து கொஞ்சமாக டெவலப் ஆகி இந்த சீக்ரெட்னு சொல்லக்கூடிய புக்,
ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த நூலை எழுதிக்கிறதாக இருக்குது. அப்போ இந்த நூலை வந்து நிறைய அந்த நூலுக்கு பல விஷயங்கள் இந்த உலகத்தில் குறிப்பாக இந்த பிஸ்னஸ் வைஸ் வணிக ரீதியாக பல விஷயங்கள் பல கருத்து பரிமாறல்கள் வந்து இந்த புக்கை பற்றி இருக்குது. அப்போ அதை நாங்கள் ஒரு பக்கத்தில் இன்ஷால்லா டைம் கிடைக்கும்போது பார்ப்போம். குறிப்பாக இந்த புக்கில் அந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி அணுகுறாங்கன்னு சொன்னால், நான் சொன்ன சிம்பிளான அந்த ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான். அதை வச்சு இந்த புக்கில் நிறைய அனுபவங்களையும் அது சார்ந்த ஆக்களையும் அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்து விஞ்ஞான ரீதியான விளக்கங்களையும் அதுக்கு வழங்குறாங்க. அதான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை கொடுத்து இது விஞ்ஞானபூர்வமான ஒரு ஒரு நிரூபணமான ஒரு விஷயம் அமைப்பில் அவங்க நிரூபணத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஒரு வளர்ச்சியாக இருக்கு. அது நாங்கள் இப்போ வரைவிலக்கம்ன்ற ரீதியில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த புக்கை நாங்கள் பேஸாக வச்சு நாங்கள் பார்ப்போமே ஆனால், ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளாக சொல்ல போனால் மனிதனுடைய சிந்தனை, அந்த சிந்தனை உலகத்துக்கு அனுப்பப்படுது, அதாவது யூனிவர்ஸ்க்கு போகுது. உலகம்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதை விட தாண்டி நாங்கள் சொல்லலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு போகுது. இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவருக்கு அவர் நினைக்கிற விஷயத்தை அப்படி நிறைவேற்றி கொடுக்குது. நல்லதுண்டா நல்லது, கெட்டதுண்டா கெட்டதுன்ற அடிப்படையில் நிறைவேற்றி கொடுக்குதுங்கிறது தான் நாங்கள் முழுமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதை கொஞ்சம் விரிவாக இந்த புக்கில் நாங்கள் பார்ப்போமே ஆனால், பொதுவாக எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்கு. இந்த உலகமே எனர்ஜியால தான் உருவாகி இருக்குதுன்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ அந்த வகையில் அப்போ ஒரு எனர்ஜி, இந்த சக்தி ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு சொன்னால், மனிதனுக்கும் அந்த எனர்ஜி இருக்குது, யூனிவர்ஸுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. அப்போ மனிதனுடைய எனர்ஜி குறிப்பாக அவன் சிந்தனை ரீதியாக எடுக்கும் பொழுது ஃப்ரீக்குவன்சியின் அடிப்படையில், அலைகளின் அடிப்படையில் அது அப்படியே அனுப்பப்படுது உலகத்துக்கு, யூனிவர்ஸுக்கு, பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுது. அப்போ மனிதன் சிந்திக்கும் பொழுது அவனுடைய சிந்தனை ஒரு வகையான அலைவரிசை மூலமாக அல்லது ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க, அது அப்படியே போகுது எங்க பிரபஞ்சத்துக்கு. அப்போ பிரபஞ்சத்துக்கும் சக்தி இருக்குது, அதுக்கு ஒரு உண்டான ஃப்ரீக்குவன்சி இருக்குது, அந்த ஃப்ரீக்குவன்சி இதோட சேருது. அப்போ ரெண்டும் சேர்ந்து, ரெண்டு எனர்ஜியும் சொல்ல போனா யூனிவர்ஸ் எனர்ஜியும் மனிதனுடைய எனர்ஜியும் சேர்ந்து, மனிதனுடைய எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொன்னா பாசிட்டிவ் விஷயங்கள் அதை செஞ்சு கொடுக்கறதாகவும், நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னா நெகட்டிவ் விஷயங்கள் அந்த பிரபஞ்சம் செஞ்சு கொடுக்கறதாகவும் அங்க சொல்லப்படுது. அப்போ எப்படி ஒரு விஞ்ஞான ரீதியாக நாங்கள் அனுபவம்னு சொல்லி அந்த வரைவிலக்கணத்தை அந்த புக்கில் அப்படி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து யூனிவர்ஸுக்கு அனுப்பப்படுது. அப்போ அந்த யூனிவர்ஸ் வந்து அந்த மனிதன் எதை பாசிட்டிவாக யோசிக்கிறானோ அல்லது எதை நெகட்டிவாக யோசிக்கிறானோ அது அப்படியோ நிறைவேற்றி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான், அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் அல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விஷயமாக காணப்படுகிறது. இப்போ நமக்கு இது எங்க அந்த புக்கை வச்சு தான் நாங்கள் பேசலாம். அப்போ இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தாங்கி நிற்கக்கூடிய கருத்துகளாக இருக்குது. இந்த புக்கை பொறுத்தவரையில், கடைசி எழுதப்பட்ட அந்த புக்கை பொறுத்தவரையில், அந்த புக்குக்கு பிறகு எத்தனையோ எடிஷனும் எத்தனையோ வேஷனும் எத்தனையோ புக்குகளும் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னால் அந்த புக் எழுதப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்மும் என்ன செய்யறாங்க, அந்த புக்கு ஏற்ற மாதிரி எழுதுறாங்க. அது அப்படியே யூடியூப்லையும் பதியப்பட்டிருக்குது. அப்போ இந்த புக் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய கருத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மாக, ஒரு ஆவணப்படமாக யூடியூப்லையும் என்ன செய்யுது, அப்லோட் பண்ணப்படுது. அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு கவர்மெண்டால தடை செய்யப்படுது. திருப்பி அதே மாதிரி இன்னொரு வேர்ஷனை உருவாக்குறாங்க, இன்னொரு புத்தகங்களை உருவாக்குறாங்க. இப்படி பல ரீதியாக பலதரப்பட்ட அமைப்பில் புக்ஸையும் ஆவணப்படங்களையும் அவங்க அப்படியே என்ன செய்யறாங்கன்னா அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்குரிய மெயின் காரணமாக சொல்லப்படுது ஒரு காரணங்கள் ஒன்றுதான் வணிக ரீதியான நோக்கம் தான். இவங்க வந்து உண்மையிலேயே இந்த கருத்துக்களை ஆதரிக்கிறவங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது. ஏன்டா ஆவணப்படங்கள் நடிக்கிறதுக்கு எத்தனை படங்கள் வந்தாலும் நடிக்கிறவங்க அத்தனை அதே ஆக்களை தான் இருக்காங்க என்று சொல்லி பல விதமான விமர்சனங்கள் இருக்குது. அது எப்படியோ அந்த விமர்சனங்களையும் நாங்கள் சரியான முறையில் அணுகணும். அது எப்படி இருந்தாலும் குறிப்பாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயம் இதுதான், சுருக்கம் இதுதான். மனுஷன் சிந்தனை அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக அவருக்கு நடக்கும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக அவருக்கு நடக்கும். அதுக்குரிய முழு காரணம் மனிதனுடைய எனர்ஜியும் யூனிவர்ஸ் எனர்ஜியும் ஒன்று சேர்ந்து அவருக்கு செஞ்சு கொடுக்கறதாகத்தான் இவங்க நம்புறாங்க. இதே நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் இதை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இறுதியாக தற்கால விஞ்ஞானம் அதை எப்படி பார்க்குதுங்கிறத பார்க்கணும். அதை தாண்டி ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் அதை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணுங்கிற ஒரு தேவைப்பாடு கட்டாயமாக இருக்குது. குறிப்பாக நாங்கள் சில கருத்து வேறுபாடுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் முக்கியமான அடிப்படை அம்சங்கள்னு சொல்லுவோம், அதே போல கிளை அம்சங்கள்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த முக்கியமான அடிப்படை அம்சங்களும் கிளை அம்சங்களும் அகீதாவிலையும் காணப்படுகிறது, ஃபிக்ஹ் சார்ந்த சட்டத்திட்டங்கள்லையும் காணப்படுகிறது. அப்போ அகீதாவில் அடிப்படை விடயங்களில் நாங்கள் எப்பவுமே கருத்து வேறுபாடு படுவதற்குரிய வாய்ப்பு கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அடிப்படை அம்சங்கள்ல கருத்து வேறுபாடு வர்றதுக்குரிய வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்ததுன்னு சொன்னா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை விட்டு தூரம் போறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா கிளை அம்சங்களை பொறுத்தவரையில கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில சில விஷயங்களை உருவாக்கி இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுடைய பயணங்கள் போகலாம், அது வேறு. இப்ப அடிப்படையுடன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நாங்க பொருத்தி பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது.
இப்போ அடிப்படையோடு நாங்கள் பொருத்தி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 2 விடயங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே முழுமையாக சொல்லலாம். இது எனக்கு தேடிய கிடைத்த வகையில் நான் உங்களுக்கு சொல்ற சில விஷயங்கள் தான். அந்த வகையில் 2 விடயங்கள் முக்கியமாக அதாவது அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு பாரதூரமான ஒரு விடயமாக காணப்படும் என்பதை நாங்கள் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ளலாம். அதுல ஒன்றுதான் வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லுவார்கள், பென்டிசம் என்று சொல்லுவாங்க. அதை வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னா, தோற்றம் ஒன்றுங்கிற ஒரு நிலைப்பாடு. உலகம், பிரபஞ்சம் எதை எடுத்தாலும் சரி, தோற்றம் ஒன்றே. தோற்றம் பெற்றவைகள்ங்கிறது அர்த்தம் அல்ல, தோற்றம் ஒன்றே. அதாவது கடவுளை பொறுத்தவரையில், இறைவனை பொறுத்தவரையில் சர்வ சிருஷ்டிகள் அடிப்படையில் வடிவங்கள்ல இருக்கிறான், தென்படுறான். இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாமே கடவுள் தான் என்ற ஒரு அமைப்புல அவனோட தஜல்லி, அதாவது அவரோட ரிஃப்ளெக்ட் என்று சொல்லக்கூடிய கருத்துகளும் இருக்குது. அப்ப சுருக்கமா நாங்க பார்க்க போனா வஹ்தத்துல் வுஜூத் சொல்லக்கூடிய இந்த பென்டிசம் சொல்லக்கூடிய அந்த கருத்து தோற்றம் ஒன்று என்று சொல்லக்கூடிய கருத்து தான். அதாவது தோற்றம் ஒன்று கடவுளை பொறுத்தவரையில் சர்வ சிருஷ்டிகளின், அதாவது சர்வ படைப்பினங்களுடைய வடிவில் தென்படுகிறான், காணப்படுகிறான் என்ற ஒரு அமைப்புல பார்க்கிறான். அப்ப அல்லாஹ்வையும் படைப்பினங்களையும் இணைத்து முழுமையாக அது முழுக்க ஒரு கடவுள் தான், ஒரு இறைவன் தான் ஒரு சிந்தனையை, அனைத்தும் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை இந்த பென்டிசம் என்று சொல்லக்கூடிய கொள்கை சொல்லுது. அப்ப அதுக்கும் தொடர்பு இருக்குது. அப்ப பென்டிசம் சொல்லக்கூடிய அல்லது வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை இவ்வாறான கருத்துக்களை தான் எங்களுக்கு முன்வைக்குது என்று சொன்னால், அப்ப சர்வ பிரபஞ்சமும் சர்வ படைப்பினங்களும் இறைவன் தான் என்று சொல்லும் பொழுது அங்க படைப்பினங்களும் படைப்பாளனும் ஒன்றாக காணப்படுகிறான். அதுல பலவிதமான வேரியேஷன்கள் இருக்குது. இது வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையிலையும் பலவிதமான வேரியேஷன்கள் இருக்குது. அதே போல உதாரணத்துக்கு சொல்ல போனா மாத்தி மாணவி என்று 2 பிரிப்பாங்க. அதாவது மாத்தி மாணவின்னு சொன்னா மெட்டீரியல் ரீதியாக அல்லது மாணவி ஆத்மார்த்த அல்லது ரூஹி என்று சொல்லுவாங்க. ஆத்மார்த்த ரீதியாக சொல்லி 2 பிரிப்பாங்க. இப்போ மெட்டீரியல் வைஸ்க்கு அது உதாரணம் செய்யறதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒரு கடல் இருக்குது, ஒரு பெருங்கடல், அதுல அலைகள் அடித்துக் கொண்டு இருக்குது. அந்த கடலும் அலையும் கடல் தான், ஆனால் அலைகளை நாங்கள் வித்தியாசப்படுத்துறோம். வித்தியாசப்படுத்தினாலும் அதுவும் கடல் தான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம், உலகம் எல்லாமே முழுக்க அது கடவுள் தான், அந்த கடவுளுடைய வெளிப்பாடு தான் இந்த படைப்பினங்கள் சொல்லுவாங்க. அதே போல ஆத்மார்த்த ரீதியான வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு உலோகத்தில் எப்படி மின் கடத்தப்படுதோ அந்த மாதிரி இறைவன் படைப்பினங்களோடு கலந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையும் இருக்குது. அப்ப இவ்வாறு குறிப்பாக இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை நாங்கள் பார்த்தோமே ஆனால், நிச்சயமாக இதோடு குறிப்பாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய விதத்தோடு ஜாயிண்ட் ஆகக்கூடிய, கனெக்ஷன் ஆகக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த யூனிவர்ஸை எப்படி நம்புறாங்களோ, யூனிவர்ஸ் தான் சொல்ல போனா அவங்களுக்கு கடவுள். அவங்கள்ட்ட 3 அடிப்படை விஷயங்களும் இருக்குது. உத்லூபில் கவுன், அதாவது யூனிவர்ஸ்ட கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேட்ட விஷயம் 2வது விஷயமாக, நீங்க கேட்ட விஷயம் உங்கள்ட்ட கிடைக்குதுங்கிறத நம்புங்க, 3வதாக நீங்க அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்விகள் 3 அவங்க அந்த புக்ல மென்ஷன் பண்றாங்க. அப்ப அங்க சுருக்கம் சொல்ல போனா, இந்த யூனிவர்ஸ் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய ஒரு சக்தியாக, சர்வ வல்லமை கொண்ட சக்தியாக நம்புறதோட மனிதனுடைய சிந்தனை ஆற்றலையும் அன்லிமிட்டடா, அதாவது எந்த ஒரு லிமிடேஷனும் இல்லை, மனிதனுக்கு என்னத்தை எல்லாம் சிந்திக்கலும் அது அவ்வளவும் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு அன்லிமிட்டட் சிந்தனை சக்தி அவனுக்கு இருக்குதுன்னு சொல்லி 2 பேருக்குமே ஒரு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய சில சிஃபாத்துகளையும் பண்புகளையும் அப்படியே என்ன செய்யறோம், இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய சிஃபாத்துகளையும் பண்புகளையும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடியவங்கள கொடுக்குறாங்க. அப்ப அந்த உலகமும் ஒரு வகையில் அவங்களுக்கு கடவுள், மனித சக்தியும் கடவுள், என்ன எனர்ஜியும் சேர்ந்து அது ஒரு கடவுளாக அல்லது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிஸ்டமாக தான் பார்க்கிறாங்க. அப்ப எனவே இந்த பென்டிசமோடு அது என்ன செய்யுது, வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனையோடு இது ஒத்து போகுது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையில வஹ்தத்துல் வுஜூத் என்பது மிக மிக விமர்சிக்கப்பட்ட, அது இஸ்லாத்துக்கு அப்பால் பட்ட ஒரு சிந்தனைங்கிறதாக நாங்க பல புத்தகங்களையும் நூல்களையும் படிச்சிருக்கிறோம். நிறைய அறிஞர்களுடைய கருத்துகள்லையும் பயான்கள்லையும் அல்லது ஸ்பீச்லையும் நாங்க கேட்டுக்கிறோம். அப்ப என்ன சுருக்கம் சொன்னா, இந்த வஹ்தத்துல் வுஜூத்ங்கிறது முழுக்க இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டை தகர்க்கக்கூடிய விடயங்கள்ல ஒன்று. இறைவன் வேறு, படைப்பினங்கள் வேறு. நாம் செய்யக்கூடிய சகல செயல்களையும் அல்லாஹு தான் படைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழக்கூடியவங்க. குர்ஆனும் அதை தான் சொல்லுது, வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், நீங்கள் உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், உங்களை படைச்சது மாத்திரமல்ல, வமா தஅமலூன், நீங்க என்னென்ன செயல்பாடுகள் செய்ய போறீங்களோ அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அப்ப எனவே
அல்லாஹு தஆலா படைப்பாளன் என்ற அடிப்படையில் பார்க்கிறோம். அவனால் உருவாக்கப்பட்ட அனைத்துமே இந்த அல்லாஹ்வை தவிர மிச்ச அனைத்துமே அவனால் உருவாக்கப்பட்டவைங்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எனவே ரெண்டையும் நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில். ஆனால் வஹ்தத்துல் வஜூத் ரெண்டையும் ஜாயின் பண்ணுது. இதோட நாங்கள் பெண்டிசத்தோட நாங்கள் இதை குறிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷனை நாங்கள் ஒப்பீடு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பாரிய ஒரு அடிப்படை கோட்பாட்டை தகர்க்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த வஹ்தத்துல் வஜூத் காணப்படுது. அதே போல லா ஆஃப் அட்ராக்ஷனும் அதோடு சம்பந்தப்படுது. இதோட வரலாறுகளை பார்த்தாலும் கூட கிரேக்க தத்துவத்திலிருந்து இந்த வஹ்தத்துல் வஜூத் என்று சொல்லக்கூடிய தோற்றம் ஒன்றுங்கிற நிலைப்பாடெல்லாம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஈரானிய சமூகத்தில், அதாவது பாரசீக சமூகத்தில் இது காணப்பட்டிருக்குது, ஹிந்து கல்ச்சரில் காணப்பட்டிருக்குது, இந்தியர்கள்ட்ட காணப்பட்டிருக்குது. இந்த மாதிரி பல குறிப்பாக கிழக்காசிய நாடுகளில் இது பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்திருக்குது. இந்த மாதிரியான கருத்துகள் லா ஆஃப் அட்ராக்ஷனும் கூட கிழக்காசிய நாடுகளில் ஒரு தாக்கத்தை செலுத்திருக்குது. அப்ப எனவே இதெல்லாம் பின்புலத்தை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் ஒரு தத்துவார்ந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா இன்காருல் கதிர், கதிரை மறுக்கிறது. அப்ப ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒருத்த நம்புறாருன்னு சொன்னா அவர் அல்லாஹுடைய கதிரை மறுக்கிறார். அல்லாஹுடைய கதிரோட அந்த மராத்திபுகள்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த மராத்திபுகள் அப்படி 4 அடிப்படை கட்டங்கள் இருக்குது. அந்த கட்டங்கள் அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய எல்லா விஷயத்தையும் நாங்கள் மறுக்கிறோம். ஏன் மறுக்கிறோம்னு சொன்னால் அல்லாஹுவால எழுதப்பட்ட நாடப்பட்ட விடயங்கள் நடக்குதுங்கிறத நாங்கள் அப்படியே முழுமையாக பின்னால் வச்சுட்டு நாங்கள் நினைக்கிறது நடக்குது. இப்போ யூனிவர்ஸ் எங்களுக்கு தருது, இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு தருதுங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள போனதோடைய ஒட்டோவை நாங்கள் கதிரை மறுக்கக்கூடியவர்களாக மாறுறோம். அப்போ எனவே அடிப்படை நம்பக்கூடிய நம்பிக்கை வைக்கக்கூடிய அடிப்படை விடயங்கள்ல முக்கியமானதுல ஒன்றுதான் கதிர். இப்போ கதிருடைய ஒரு நம்பிக்கை இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல தாக்கத்தை செலுத்திருக்கு. அதாவது இந்த கதிரின் மூலமாக அவன் நிம்மதியாக வாழக்கூடிய பல சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே கதிரை மறுக்கக்கூடிய, கதிரை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சிந்தனை உருவாகுது என்று சொன்னால் அது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியதாகத்தான் காணப்படும். எனவே அப்ப கதிரை மறுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமும் அதுக்குள்ள இருக்குது. ஏன் முழுக்க முழுக்க உலகத்தை நம்புறோம், யூனிவர்ஸை நம்புறோம், யூனிவர்ஸ்ட கேட்கிறோம், அது எங்களுக்கு நிறைவேற்றி தருதுங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு எடுக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க, நீங்க நம்புங்க நடக்கும், நீங்க நம்புங்க நடக்கும், வேற ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லுவோம். அந்த புக்ட சாராம்சமே அதுதான். அப்ப நம்புங்க நடக்கும்னு சொல்லும் பொழுது கதிரை நாங்கள் அப்படியே என்ன செய்யறோம், உதாசீனம் செய்யறோம், மறுக்கிறோம் ஒரு நிலைமைக்கு வரோம்னு சொன்னா ஒரு இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில அது மிகப்பெரிய ஒரு தன்னுடைய அடிப்படை அகீதா கொள்கைக்கு பாரதூரமான ஒரு விடயமாக அமைகிறது. எனவே அப்ப கதிருடைய விஷயத்துல நாம ஆழமாக யோசிச்சோமே ஆனால் இது ரொம்ப பிழையான ஒரு அணுகுமுறை சிந்தனைங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். அதையும் தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா நாங்க போறோம். குறிப்பா இந்த மாதிரியான கருத்துகள் எப்படி புகுக்கப்படுதுன்னு பார்த்தா பெரும் பெரும் கருத்தரங்குகள், பெரும் பெரும் செமினார்ஸ்கள் அல்லது பெரும் பெரும் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் சொல்லி நிறைய செய்யறாங்க. அப்ப அவங்க செய்யறத அந்த சில விஷயங்களை கூட அவங்க வெஸ்டர்ன்ல படிக்கிறதாலேயோ தெரியாது, அல்லது இன்னும் என்ன விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்ன்ற நோக்கத்தோட பல வெப்சைட்டுகளை சர்ச் பண்ணி அவங்க சில விஷயங்களை கெதர் பண்றாங்களோ தெரியாது. ஒட்டோவா அந்த தன்னம்பிக்கை அல்லது கான்ஃபிடென்ட் அல்லது விடாமுயற்சி போன்ற சில தலைப்புகளில் பேசும் பொழுது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நாங்கள் விரும்பியே விரும்பாமலோ ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளாக எடுத்து பேசுறாங்க. இஸ்லாமியர்கள் தான், நான் வேற ஒரு ஆக்களையும் சொல்ல வரல. இப்போ மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய சிஸ்டத்தில் அல்லது தௌராத்துகள், அதாவது செமினார்ஸ்களை பொறுத்தவரையில் நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய சக்தியை கொடுக்கணும், வல்லமையை கொடுக்கணும், நிறைய திறன்களை வழங்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா முழுக்க முழுக்க கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விளக்கங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் மாற்றமான கருத்துக்கள் நிறையவே வருது. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரையில் மனித முயற்சிக்கு அங்கே பேச்சே இல்லை. ஆனால் அவங்க மனித முயற்சியையும் அட்டாச் பண்ணி அதுக்கு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி அதுக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியம், இந்த உலகம் எங்களுக்கு எவ்வளோக்கு அது செஞ்சு தருதுங்கிற சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அது சமூகத்தில் ஒரு சமூகமயமாக்குறாங்க. அப்போ அது அகீதா ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது மிக பாரதூரமான ஒரு விஷயமாகத்தான் கருதப்படுது. எனவே அந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதோடு சேர்த்து எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை சரியான முறையில் விளக்கப்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் அதாவது அமைச்சு கொள்ளணும். இதுதான் இந்த இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே இஸ்லாம் அடிப்படை விடயங்களை சொல்லி தந்திருக்குது, குர்ஆன் எங்களுக்கு அடிப்படை விடயங்களை சொல்லி தந்திருக்குது. விஞ்ஞானம்னு போய் அதில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முதலாவது நாங்கள் இந்த அடிப்படை விஷயங்களை நாங்கள் பேசும் பொழுது விஞ்ஞானம் அல்லது மிஞ்ஞானம்னு சொல்லி அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படை அகீதா கொள்கையில் மாறுபாடு கிடையாது. அந்த விஷயத்துக்கு தகர்க்கக்கூடிய எந்த கருத்துகள் வந்தாலும் அதை சரியான முறையில் ஆய்வு செஞ்சு அது எந்த அளவுக்கு முரண்பாடாக இருக்குது, அதை நாங்கள் எப்படி கைவிடணும்னு சொல்லி சில விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்தாலே போதுமானது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமாகத்தான் இந்த விஞ்ஞானம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி பார்க்குதுங்கிற அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்போ விஞ்ஞானம் எப்படி பார்க்குது, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எனர்ஜியோட சூத்திரங்கள்லாம் சொன்னாங்க. ஃப்ரீக்வன்சி போகுது, அது அப்படி ஒட்டோ வருது.
இப்போ விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 3 வகையாக கூட பார்க்கலாம் இந்த கருத்தை. விஞ்ஞானத்தை தாண்டி 3 வகையாக பார்க்கலாம். ஒன்றும் இந்த விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸை வச்சு இது ஒத்து போகுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது சிந்தனை இந்த அடிப்படையில் வச்சு இந்த சிந்தனை சார்ந்த கருத்துக்களோடு இதை நாங்கள் வச்சு ஒரு சிந்தனையாக பார்க்கணுமாங்கிறத பார்க்கலாம். மூணாவது ஒரு தத்துவம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அதை முழுமையாக வச்சு தத்துவார்ந்த கருத்துக்களாக அதை நாங்கள் பார்த்துட்டு போகலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த கருத்துக்களையும் அந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு நாங்கள் 3 விஷயமா நாங்கள் அணுகலாம். உங்களுக்கு தெரியும், அப்துல்லா உஜைர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான தற்கால சிந்தனையாளர்கள், அதாவது சிந்தனையாளர்கள் ஒரு ஆள் சமூகத்துக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏதாவது கருத்துகள் வித்தியாசமாக வரும் பொழுது அதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் ஒரு ஆள் பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு நூல் தான் ஹுராஃபத்து சிர் என்று சொல்லக்கூடிய இந்த சீக்ரெட்னு சொல்லக்கூடிய புக்குக்கு அவர் ஒரு மறுப்பு ரீதியாக முழுமையாக இல்லாட்டியும் அந்த விமர்சன பார்வையின் அடிப்படையில் சில விஷயங்களை அந்த புக்கில் எழுதிக்கிறார். இப்போ ஹுராஃபத்து சிர்ன்னு சொன்னாலே அந்த சீக்ரெட்னு சொல்லக்கூடிய அந்த புக்கு ஒரு மித் அல்லது ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் பார்க்குறார். இப்போ விஞ்ஞானத்தையும் பார்க்க தேவையில்லை, தாட்ஸு ஃபிலோசஃபின்ற சிஸ்டத்துக்குள்ளே நாங்கள் போகாமல் அவர் பார்க்குறாரு எப்படின்னு சொன்னால் அது ஒரு மித்து, அது ஒரு நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை என்ற அமைப்பில் அதை அவர் பார்க்குறார். அந்த புக்கில் அவர் சொல்கிறார். அதில் நிறைய விஷயங்கள், இந்த வஹ்தத்துல் வுஜூத், இன்காருல் கதர், இந்த போன்ற விஷயங்கள், தவக்குலுக்கு மாற்றமான விஷயம், நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். இப்போ அவரோட பார்வை கூட இது இந்த 3 சாப்டர்களையும் அடக்காம 4வது அவர் மித்துன்னு சொல்லியே என்ன செய்யறாரு, முடிக்கிறார். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த 3 விஷயங்களை நாங்கள் அடுக்கடுக்காக பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான மித்துங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளவும் முடியும். அந்த வகையில் முதலாவது நாங்கள் இந்த பிலோசபி ரீதியாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் தத்துவார்ந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் ஆரம்ப காலத்திலிருந்து இது உருப்பட்டிருக்கு. அப்போ ஆரம்ப காலத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ உள்ளவங்க அதை கொஞ்சம் விஞ்ஞான ரீதியான மோடிஃபை பண்ணி அதாவது பூசி மெழுகி அதை நமக்கு ஒரு கருத்தாக தராங்க. இப்போ இதை நாங்கள் எப்படி சரியாக பார்க்கோம்னு சொன்னால் விஞ்ஞானத்துக்கு ஒப்பீடு செஞ்சு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதில் 3வது கட்டமாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இது கருத்து ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஃபிலோசபி, ஒரு தத்துவார்ந்த ஒரு கருத்தாக நாங்கள் அதை வச்சுக்கொள்ளலாம். 2வது தாட்ஸ், மனிதனுடைய ஒரு சிந்தனையில் ஒரு சிந்தனையாக அது வந்து இருக்குது. அந்த சில சமூகத்துக்கு தாக்கம் செலுத்தலாம், சில சமூகத்துக்கு அதாவது எப்படி கடவுள் நம்பிக்கைகள் பலதரப்பட்டு காணப்படுகின்றனோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எழுதிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியும் பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. 3வது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ், இந்த சயின்ஸோட நாங்கள் ஒப்பீடு செய்யும் பொழுது, இந்த சயின்ஸோட நாங்கள் அதை வச்சு பார்க்கும் பொழுது விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அந்த வரைவிலக்கணமும் அவங்க சொல்லக்கூடிய விஞ்ஞான கருத்துகளும் நிச்சயமாக விஞ்ஞானத்துக்கு சம்மதம் இல்லாமல் ஒன்றாதான் இருக்குது. அதை இன்னும் ஸ்டடி பண்ண வேண்டியது அவங்களுடைய கடப்பாடு. அதை இன்னும் ஸ்டடி பண்ணி அதுக்குரிய சரியான கருத்துக்களை, விஞ்ஞான கருத்துக்களை அவங்க தர வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. இன்னும் வரைக்கும் அது பூர்த்தி இல்லாத ஒரு கருத்தாகத்தான் காணப்படுது. கம்ப்ளீட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டடியாக அது இல்லவே இல்லை. எனவே அந்த அவங்க சொல்ற அந்த ஃப்ரீக்குவன்சியோட அளவுகள்லாம் வந்து அந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துற அளவுக்கான பவர்ஃபுல்லான ஒரு சாமான் இல்லை என்று சொல்லி விஞ்ஞானிகள், தற்கால விஞ்ஞான உலகம் அதை ஒரு நல்ல கருத்தாக அதை எடுத்துக்கொள்ளல. ஒரு விஞ்ஞான கருத்தாக அல்லது ப்ரூவன் சயின்ஸாக அதை என்ன செய்யலை, அந்த விஞ்ஞானிகள் வந்து பார்க்க இல்லை. அப்ப எனவே அது 3 கட்டத்துக்களையும் பொருந்தக்கூடியதாக இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் 1வது கட்டத்திலே, அதாவது விஞ்ஞான ரீதியாக நாங்கள் கருத்து பார்க்கும்போது அதில் பொருந்தாதுங்கிறது தான் நாங்கள் முடிவாக சொல்ல முடியும் விஞ்ஞானிகளுடைய கருத்தின் அடிப்படையில். 2வது ஒரு சிந்தனையாக இருக்கலாம், அல்லது 3வது ஒரு தத்துவார்ந்த கருத்துக்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய கருத்தை ஆழமாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஒருத்தனுடைய நம்பிக்கையே போதும் உலகத்துக்கு. ஒருத்தன் நம்பிக்கையோட வாழ்ந்தாலே போதும் அவனுக்கு எல்லாம் நடக்கும்ன்ற ஒரு சித்தாந்தத்துக்குள்ள வந்தாங்கண்டா இது எந்த அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கைங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன் மனித முயற்சிக்கு அங்கே இடமில்லை. சயின்டிபிக் ரீதியாக அவங்க இதுவரைக்கும் தியரி அடிப்படையில் கூட ப்ரூவ் பண்ணப்படையில்லை. அப்போ ஒரு வகையான ஏதோ ஒரு விஷயத்தை நாட வராங்க. அவங்களுக்கு பின்னுக்குள்ளத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நாடுறதுக்குரிய ஏற்பாடாக தான் இருக்குது. எதுங்கிறத நமக்கு சரியாக சொல்ல தெரியாட்டியும் அப்போ விஞ்ஞான ரீதியான கருத்துக்கு முரண்பாடுங்கிறது அந்த யாரெல்லாம் அந்த கருத்தை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதே போல ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது அவனுடைய சிந்தனையையும் முயற்சியையும் போட்டு தான் வாழ்றான். அது இஸ்லாம் அல்லாதவன் யார் அடுத்தால் அதாவது கடவுள் மறுப்பானாக இருந்தாலும் கூட அவனுடைய சிந்தனையையும் நம்பிக்கையையும் வச்சுதான் உலகத்தில் அவன் முன்னேறி கொண்டு போறான். இவ்வுலகத்தில் பெரும் 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 கோடீஸ்வரர்களாக அல்லது பெரிய சாதனையாளர்களாக உலகம் பார்க்கக்கூடியவர்கள் கூட வெறுமனே நம்பிக்கொண்டு அவர்களுடைய மூளையில் காணப்படவில்லை. உதாரணத்துக்கு உலகத்தில் பெரிய பணக்காரன் சொல்லக்கூடிய இந்த எலன் மஸ்கை பொறுத்தவரையில கூட அந்த எலன் மஸ்குடைய கால பீரியட் பொறுத்தவரையில ஏனைய பணக்காரர்களுடைய குயிக்காக அவர் பெரிய ஒரு ரிச்சஸ்ட் மேனா வாராரு. காரணம் என்ன? கிட்டத்தட்ட பலதரப்பட்ட ஃபெயிலியரை அவர் பார்த்து அதுல இருந்து படிச்சு வரார். அவருடைய ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கலாம், அல்லது இன்னும் என்ன டெஸ்லா அவருடைய கம்பெனி, அந்த குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவரோட ஃபெயிலியருக்குன்னு தனியாக ஒரு வரலாறு இருக்குது. அப்போ அந்த அவ்வளவு ஃபெயிலியரையும் வச்சு என்ன செய்யறாரு,
அவர் ஸ்டெப்பை மேலே கொண்டு வந்து ஒரு சக்ஸஸ்க்கு வரார். இப்போ தற்காலத்தில் கூட பெரிய ஒரு சக்ஸஸ் அவருடைய அந்த ராக்கெட் அந்த ஸ்பேஸ் எக்ஸுடைய அந்த ப்ரோக்ராம் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது முதல் கட்டம்னு சொல்லி ஒரு பெரிய இதை பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவருடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சி செஞ்சு பல விஷயங்கள் அவர் அடைகிறார். அப்போ எனவே மனிதனுடைய சகல விஷயங்களையும் நாங்கள் ஒப்பு நோக்கி பார்த்தால் மனித முயற்சிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ மனித முயற்சியை அடிப்படையாக வச்சு தான் என்ன செய்யப்படுது, மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் படித்து மேலே வரான். அதனால தான் அவனோட முயற்சியும் சிந்தனையும் முக்கியம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரையில் இது தேவையே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இது ஒரு வகையான மித்தாக, ஒரு நம்பிக்கையாக, மூட நம்பிக்கையாக தான் காணப்படுதுங்கிறத நாங்கள் சாதாரணமாக புரிஞ்சு கொள்ள முடியும். இது ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். அதையும் தாண்டி இஸ்லாம் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இது தொடர்பாக சொல்லுதுன்னு பார்த்தா எங்களுக்கு எந்த தேவைப்பாடும் இல்லை. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை இஸ்லாத்துக்கு எடுத்து போட்டு இஸ்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை இப்படி பார்க்குறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாம் அடிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஏதாவது ஒரு கருத்து வரும் பொழுது அந்த கருத்து என்ன ஏதுன்னு கூட தெரியாது. ஒரு வகையில் அந்த கருத்து இப்போ புதுசாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், காலப்போக்கில் அது பிழை என்று சொல்லி நிரூபணமாகலாம். எனவே எங்களுக்கு எந்த தேவைப்பாடும் கிடையாது. ஏதாவது ஒரு கருத்து வரும் பொழுது அந்த கருத்தை எடுத்து போட்டு பல விளக்கங்களையும் கொடுத்து அது இஸ்லாத்தில் எப்படி தான் பார்க்குறோன்னு சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு வகையான ஒரு பிரம்மையாகத்தான் இருக்கும். அது ஒரு வகையான மூட நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து கொண்டு வந்து இஸ்லாத்துக்குள்ள போடும் பொழுது அங்கே இஸ்லாம்ங்கிற சொல்லக்கூடிய ஒரு முழுமையான ஒரு மார்க்கத்தில் குறைபாடுகளை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கட புறத்தால் நாங்கள் குறைபாடான ஒரு முஸ்லீமாக வாழ ட்ரை பண்ணுறோங்கிறது அர்த்தம். எங்களுக்கு அது தேவையில்லை. நிரூபணமான சில விஷயங்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் எப்போவுமே அதுக்கு முரண்பாடான ஒரு விஷயத்த சொல்லாது. பொதுவாக அல்லாஹு தஆலாவுடைய படைப்பு இந்த கவுன், அதாவது உலக நடத்தையை பொறுத்தவரையில், உலக இயக்கங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா படைத்த ஒரு விஷயம் தான். அப்போ அல்லாஹுடைய கலாமும் நிச்சயமாக ஒரு சிஃபத்து. அல்லாஹுடைய கலாம் குர்ஆனாக இருக்குது. அப்போ எனவே அந்த அல்லாஹுடைய கலாமும் அல்லாஹுடைய ஹல்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த கிரியேட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த பண்பும் எப்போவுமே முரண்படுறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. ஏன் முரண்படுது எங்களுக்கு விளங்கிச்சுன்னா எங்களோட மூளையில் உள்ள கோளாறு, எங்களோட மூளை வளரல, அல்லது இப்போ உள்ள இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும் இன்னும் அது டெவலப் ஆக என்று கூட நாங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். எனவே எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு கருத்து வரும் பொழுது அந்த கருத்தை கொண்டு வந்து அப்படியோ இஸ்லாமிய சாயத்தை பூசி கொண்டு வந்து சில பேர் சொல்லுவாங்க ஹுஸ்னு பன் பில்லா, அல்லாஹ்வை நாங்கள் நல்ல முறையில் எண்ணம் வைக்கணும். அந்த வகையில் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, இந்த பன் அபுதீபி என் அடியார் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி பெற்றுக்கொள்வான், அப்படிதான் நான் சொல்லி ஒரு ஹதீஸ் குதிசி இருக்குது. அப்போ அந்த ஹதீஸ் குதிசியை கொண்டு வந்து பாருங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ற மாதிரி இந்த இஸ்லாத்திலையும் என்ன செய்யுது, இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்குது என்று சொல்லி பல வியாக்கியானங்களும் கொடுக்குறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு ஹதீஸை வச்சு தான் வழக்கெடுக்கணுமாண்டா இஸ்லாத்தில் அப்படி இல்லை. இஸ்லாமிய சட்ட கலை அறிஞர்களை பார்ப்போமே ஆனால், ஹதீஸ் துறை வல்லுநர்களை பார்ப்போமே ஆனால் சகல ஹதீஸரையும் ஒன்று சேர்த்து அதில் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அப்போ என்னதுக்கு நமக்கு தவக்குள் ஒரு விஷயம் இருக்குது, துஆன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கொண்டு உலகத்தில் அப்படியே வாழ்ந்தோம்னு சொன்னால் அல்ல எங்களுக்கு தந்து கொண்டு இருப்பான்னு சும்மா இருக்கிறோமா? ஏலாது. அப்போ ஒரு ஹதீஸில் அல்லாஹ் அப்படி ஹதீஸ் குதுசில் அப்படி வந்திருக்குதுண்டா அதில் விளக்கம் என்ன? அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கணும், அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கணும். அல்லாஹ் நல்ல நம்பிக்கொண்டு சும்மா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. தவக்குள் ஒரு சிஸ்டம் இருக்குது. முழுக்க நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் நல்ல முறையில் இருக்கணும். ஒரு இஹ்லாசிய மன தூய்மையோடு ஆரம்பிக்கிறோம், வெறுமனே சும்மா இல்லை, காரண காரியங்களை கையெடுக்கிறோம், அதுக்குரிய காரியங்களை கையெடுத்து முயற்சி செய்கிறோம், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுறோம். எனவே இப்போ முயற்சியும் நம்பிக்கையும் சேர்ந்து தான் இஸ்லாம். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரையில் வெறுமனே நம்பிக்கை, முயற்சிங்கிறது அங்கே தேவையே இல்லைங்கிற ஒரு அமைப்பை தான் பார்க்குறோம். எனவே எத்தனை தான் ஹதீஸ்களை நாங்கள் வச்சு விளக்கங்கள் கொடுத்தாலும் முழுமையாக நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே இஸ்லாம் எங்களுக்கு தெளிவான வழிகள் அடிப்படை அம்சங்களில் காட்டி தந்திருக்கிறது. அதை நாங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிக்கொண்டு ஒரு முஸ்லீமாக நிம்மதியான ஒரு முஃமினாக இந்த உலகத்தில் வாழ்றதுக்குரிய சகல விஷயங்களும் இருக்குது. எனவே அது எங்களுக்கு தேவைப்பாடு இல்லைங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அந்த வரலாறு, அது கிட்டத்தட்ட அந்த வரலாறுல நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லலாம். ஒவ்வொரு மதத்திலையும் மார்க்கத்திலையும் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹிந்துஸை பொறுத்தவரையில் கர்மான்னு சொல்லுவாங்க, செயலினுடைய விளைவாக அடுத்த ஜென்மம்னு சொல்லுவாங்க. இதையும் அதோட தான் ஒப்பிடு செய்கிறாங்க. புத்திஸ்ட்டை பொறுத்தவரையில், பௌத்தர்களை பொறுத்தவரையில் நம்முடைய செயல்பாடும் அதனுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி ஒரு கோட்பாடு அவங்கள்ட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை முழுமையாக நடைமுறைப்படுத்தாட்டியும் சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ வரலாறு ரீதியாக நாங்கள் பார்க்கும்பொழுது இந்த சீக்ரெட் புக் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த அடிப்படையில் அந்த டேர்ம் வேர்டில் நாங்கள் பார்ப்போமே ஆனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கிட்டு உலகத்தில் நாம் சும்மா இருந்த உலகம் எங்களுக்கு தரும்ன்ற நம்பிக்கைங்கிறது ஒரு வகையான ஒரு மூட நம்பிக்கைக்கு விட்டு செல்லும். எந்த அளவுக்கு நாங்கள் மாடிஃபை பண்ணி சயின்ஸ் கருத்துக்களை சொன்னாலும் கூட அது விஞ்ஞானத்து ரீதியாக கூட நிரூபணமாக அது ஒரு விஷயமாக காணப்படுறதோட
இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அதை நம்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்முடைய அடிப்படை அகீதாவில் அடிப்படை அம்சங்களில் அதாவது தகர்த்தெறியக்கூடிய விஷயங்களையும் கொண்டுள்ளதாகத்தான் காணப்படுகிறது. அதனால தான் நாங்கள் அந்த வஹ்தத்துல் வஜூத்னு சொல்லக்கூடிய விஷயம், கதிரை மறுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். எனவே எது எப்படி இருந்தாலும் சரி, எந்த கருத்துகளாக இருந்தாலும் அந்த கருத்தினுடைய முக்கியமான என்னென்ன விஷயங்களை தாங்கிருக்குதோ, அடிப்படைகளை தாங்கிருக்குதோ, அந்த அடிப்படையை வச்சு நாங்கள் பார்க்கலாம், விமர்சனம் செய்யலாம். விமர்சனம் செய்வதற்கு முன்னால் நமக்கு அறிவுகளை வளர்த்துக் கொள்ளணும், அது சார்ந்தவர்களோடையும் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் அந்த விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்கலாம். முன்வைக்கும் பொழுது சரியான விமர்சனங்களை முன்வைக்கிறதோட அந்த கருத்து சரின்னு படக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்கலாம், ஒரு சில பகுதிகள் வரலாம். அந்த ஒரு சில பகுதிகளால முழு கருத்தையும் எடுத்து இஸ்லாமிய சாயத்தை பூசி ரைட் பாருங்க, 1400 வருடத்துக்கு முன்னால எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்லது ரசூல் எங்களுக்கு இப்படியான ஒரு விஷயத்தை காட்டி தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத கருத்துக்கெல்லாம் கொண்டு போய் நாங்கள் இஸ்லாத்துக்களை கொண்டு வந்து நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சு கொள்ளணும். அது ஒரு வகையான ஒரு மித் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுது. விஞ்ஞானிகள் கூட அதை அப்படியே ஒதுக்கி வச்சு தான் பார்க்குறாங்க. ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அதனுடைய சிந்தனையின் பக்கம் செல்லாமல் அவ்வாறான சிந்தனைகளை முழுக்க நாங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு தூய்மையான அடிப்படை அம்சங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக நாம் வாழ கடமைப்பட்டுள்ளோம். எனவே நம் அனைவருக்கும் மார்க்கத்தினுடைய தெளிவையும் பல சித்தாந்தங்கள் வந்தாலும் கூட அந்த கருத்துகள், அந்த சித்தாந்தங்கள் அல்லது அந்த தத்துவார்த்த கருத்துக்களை சரியாக புரிந்து செயற்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.